ஐபிஎல் 2025 பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் சம் ரீசன். அண்ட் தென் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆச்சு. ரீஸ்டார்ட் ஆன ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டீம் குவாலிஃபைலாம் ஆனாங்க. பட் இங்க இருந்தாலும் ஐபிஎல் 2025ல ஒரு பிளேயர் மட்டும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரையும் பேச வச்சுட்டு இருக்காரு. அவர் யாருன்னா, திக்வேஷ் ராத்தி அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். இந்த திக்வேஷ் ராத்திய சஸ்பெண்ட் பண்ணியே வெளிய அனுப்பிச்சிருக்காங்க ஒரு போட்டிக்கு. என்னதான் பண்ணாரு அப்படி? மத்தவங்க பண்ணாதது அப்படி இவரு என்ன பண்ணிட்டாரு? இவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு? ஃபேம்க்காகவா? என்னதான் நடந்துட்டு இருக்கு? தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். திக்வேஷ் ராத்தி. திக்வேஷ் ராத்தி அவர் என்ட்ரி ஆன அந்த மேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டே தான் இருக்காரு. இந்த திக்வேஷ் ராத்தி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸால சைன் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு யங் ஸ்பின்னர். ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கிற பேர்ல தான் உள்ள வந்தாரு. சுனில் நரேன் மாதிரியான ஆக்ஷன் அண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா போடக்கூடிய ஒருத்தர் தான். அண்ட் ஸ்கில் வந்து வேற லெவல்ல இருக்கு. எல்எஸ்ஜில சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஸ்பின்னர் அண்ட் ஒரு பவுலர்னு தாராளமா சொல்லலாம். அந்த டீம்ல லீடிங், அதாவது ரீட்டைன் பண்ணப்பட்ட லீடிங் ஸ்பின்னர் நம்மளோட ரவி பிஷ்ணா இருந்தாலுமே அவரையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு இந்த திக்வேஷ் ராத்தி. பட் திக்வேஷ் ராத்தியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு செம்மையா இருக்கு, எல்லாமே ஏத்துக்கலாம். 14 விக்கெட்ஸ் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. இந்த ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆவரேஜ்ல நல்ல எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருக்க ஒரு பிளேயரா இருந்துட்டு இருக்காரு. பட் அவரோட ஆட்டிடியூட் அண்ட் அவர் பண்ற விஷயங்கள் அப்படிங்கிறது வேற மாதிரி அவரை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தாராளமா சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, கோட் ஆஃப் கண்டக்ட், ஐபிஎலோட கோட் ஆஃப் கண்டக்டை மீறின காரணத்துக்காக ஒரு போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட அடுத்த போட்டி அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் இந்த திக்வேஷ் ராத்தியால ஆட முடியாது, நாங்க அவரை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு ஐபிஎல் சொல்லியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் எப்ப நடக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிக முறை டிமெரிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருந்தாருன்னா அவரை வந்து வெளியே அனுப்பலாம். 5 டிமெரிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத அவர் வாங்கியிருந்தாருன்னா, ஒரு சீசன்ல ஒரு பிளேயர் 5 டிமெரிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருந்தாருன்னா அவரை ஐபிஎல் சஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு போட்டிக்கு அப்படிங்கிறது ரூல்ஸ். ஸோ அந்த ரூல் அவரோட ரூல் புக்கை எழுதுகிற செலிப்ரேஷன்ல எழுதியிருக்கலாம். பட் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இந்த ரூல் புக் செலிப்ரேஷனால தான் தலைவனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஸோ இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில திக்வேஷ் ராத்தி பிரியன் சாரியாவோட விக்கெட்டை எடுத்துட்டு பிரியன் சாரியா நடந்து போகும்போது போயிட்டு அந்த செலிப்ரேஷனை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரூல் புக் செலிப்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து நார்மலா ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். அண்ட் பிரியன் சாரியா அண்ட் திக்வேஷ் ராத்தி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா ஆடக்கூடியவங்க. 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் இன்ஃபேக்ட் பிரியன் சாரியா கிட்ட ஐபிஎல் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே திக்வேஷ் ராத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேசிப்போம்ல, மச்சான் நான் உன்னை அவுட் எடுத்தனா இந்த செலிப்ரேஷன் நான் பண்ணுவோம்டா பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பவே. அதே தான் வந்து இங்க ஐபிஎல் மேட்ச்ல பண்ணாரு. பட் ஐபிஎல் ரூல்ஸ் படி அது தப்புப்பா, அதனால உனக்கு நாங்க ஃபைனை விதிக்கிறோம் அண்ட் உனக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. பட் அதே செலிப்ரேஷனை தென் திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் போட்டியில் அவர் பண்ணுவாரு. அண்ட் அதுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் இது நீ பண்ணக்கூடாது, அதாவது இந்த ரூல் புக் செலிப்ரேஷன் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கீழே தரையில போய் எழுதுவாரு. அதாவது அவரோட செலிப்ரேஷன் நீங்க கையில தானே எழுதக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் தரையில எழுதிக்கிறேன்ப்பா, நான் யாருக்கும் வந்து இது பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செலிப்ரேஷன் லைட்டா மாத்தி இருப்பாரு. பட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரூல் புக் படி தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ட் இதுக்கப்புறமா இது அதிகமா பீக் எடுத்த மொமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வெஸ் எஸ்ஆர்எச் போட்டி அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அந்த ஒரு ஸ்டார் பேட்டர் அவரோட விக்கெட்டை எடுத்துட்டு அந்த செலிப்ரேஷன் பண்ணது மட்டும் இல்லாம அவர் கூட ஃபைட்டே நடந்துச்சு. இன்ஃபேக்ட் ஐபிஎல் அபிஷியல் ஒருத்தர் வந்து இதை சால்வ் பண்ற வரைக்கும் அந்த சண்டை அப்படிங்கிறது பெருசா போச்சு. அண்ட் தென் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தோல் மேல கையை போட்டு நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே போயிருந்தாலும் இன்ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டது அப்படிங்கிறது லைவாவே டெலிகாஸ்ட் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அடிச்சுக்கவே போயிட்டாங்க 2 பேரும். வார்த்தையால நிறைய விஷயங்களை வந்து மாத்தி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே நமக்கே தெரிஞ்சது. ஸோ இப்படி இருக்கிறப்போ திக்வேஷ் ராத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து 50% மேட்ச் ஃபீஸ் ஃபைன் ஆகவும் அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அடுத்த போட்டிக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியுமே அங்க திக்வேஷ் ராத்திக்கு சொல்லப்பட்டது. இங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இந்த சண்டையில இருந்தது 2 பேருமே தானே, அப்ப இவருக்கு மட்டும் எதுக்கு தண்டனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தியோட முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். ஆல்ரெடி தலைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிமெரிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்தி சைடே தான் வந்துச்சு. இந்த போட்டியில பண்ணதுனால 5 அது மாறி அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. பட் அபிஷேக் சர்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர் செகண்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 25% ஆஃப் மேட்ச் ஃபீஸ்ல வந்து ஃபைன் மட்டும் தான் போட்டிருந்தாங்களே தவிர அவருக்கு அதிகபட்சமான அந்த தண்டனை எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் அவர் வந்து முதல் முறை தான் இந்த ஃபைட்ல இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு
பட் திக்வேஷ் ராத்தி முன்னாடி இருந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தது தான் ஸோ இங்கே அவரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பு இருக்கு. அதாவது திக்வேஷ் ராத்தி அப்படிங்கிற ஒரு பிளேயர் அவர் எடுத்த விக்கெட்டுக்காக அவர் ஜஸ்ட் நோட் புக் செலிப்ரேஷன் அப்படிங்கிற நீங்க எப்படி பேட்ஸ்மேன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்றீங்க, ஓடி போய் ஜம்ப் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் பண்றீங்க. பேட்ஸ்மேன்கள் செலிப்ரேட் பண்ணா அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதை வந்து தன்னோட வெற்றியை எக்ஸ்போஸ் பண்ற விஷயமா நீங்க கருதுறீங்க. அதே பவுலர் விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணா வெறும் பவுலருங்கிறதுக்காக எதுக்கு இந்த மாதிரி அவர் தண்டிக்கணும்? ஸோ திக்வேஷ் ராத்தி அப்படிங்கிற ஒருத்தரும் விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் பண்றாரு அவ்வளவுதான். பட் பவுலருங்கிறதுக்காக அவர் அக்ரஷனா பண்றாரு. இதுல அக்ரஷன் நீங்க எங்க இருந்து பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பேட்ஸ்மேனுக்கும் ஒண்ணுதான், இங்க பவுலருக்கும் ஒண்ணுதான். ஏன் இஷான் கிஷன் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு அந்த சீட் எடுத்து காட்டினா அதுவும் செலிப்ரேஷன் தான். ஒருத்தர் விக்கெட் எடுத்துட்டு தன் கையில அது எழுதுனா அதுவும் செலிப்ரேஷன் தானே அப்படின்னு சொல்றவங்களுமே இருக்காங்க. அதாவது திக்வேஷ் ராத்திக்கு சஸ்பென்ஷன் கொடுத்ததோ இல்ல அவரோட மேட்ச் ஃபீஸ்ல அவருக்கு ஃபைன் போட்டதோ வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியாது. எந்த விதத்துல பவுலர்ஸ் பண்ற செலிப்ரேஷன் அடுத்த பேட்ஸ்மேனை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத எங்களுக்கு தெரியல அப்படிங்கறத சொல்றாங்க. அதே பவுலரை அடிச்சுட்டு 50 செஞ்சுரிலாம் செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, அந்த செலிப்ரேஷன்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, அப்படி இருக்கிறப்போ பவுலர் செலிப்ரேஷன் பண்ணா மட்டும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் திக்வேஷ் ராத்தியோட ஐபிஎல் சேலரி அப்படிங்கிறதே 30 லட்சம் அவர் ஆக்ஷன் எடுத்தது. பட் 10 லட்சம் கிட்ட ஃபைன் மட்டுமே கட்டியிருக்காரு தலைவன். பட் இந்த விஷயமெல்லாம் வந்து பார்க்கும்போது திக்வேஷ் ராத்தி இது தெரிஞ்சே தான் திரும்ப திரும்ப பண்றாரு இந்த தப்பை அப்படிங்கும்போது அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த விஷயத்த பண்றாரு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சிலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல என்னடா ஃபேமஸ் ஆக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே திக்வேஷ் ராத்தி வெறும் 14 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. எடுத்துட்டு எதுவுமே தெரியாம சைலண்டா போயிருக்காரு. எதுவுமே பண்ணாம சைலண்டா போறாருன்னா, யாருக்குமே இந்த திக்வேஷ் ராத்தி யாருன்னே தெரிஞ்சிருக்காது. பட் ஒரே ஒரு செலிப்ரேஷன் அந்த நோட் புக் செலிப்ரேஷன். ஸோ அதே பிளேயருக்கு முன்னாடி போய் பண்றாரு. இப்போ பிளேயர் கூட சண்டை போடுறாரு. ஐபிஎல் 2025ல இருந்து சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. இதனால கண்டிப்பா நிறைய பேருக்கு யார் இந்த திக்வேஷ் ராத்தின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் இன்ஃபேக்ட் என்ன எடுத்துக்கோங்களேன், வெறும் 14 விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாருன்னா அவரை பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நெவர். அவரை பத்தி இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. திக்வேஷ் ராத்திக்கு ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் என்னாலேயே வீடியோ போட முடிஞ்சது. ஸோ அதனால தான் திக்வேஷ் ராத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுதுங்க இதுக்கு ஃபைன் போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த விஷயத்த அவர் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த விஷயம் அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உதவும். பட் இந்த மாதிரியான சஸ்பென்ஷன் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கெரியரை பாதிக்க கூட வாய்ப்பு இருக்கு. டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு சில டீம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டீம்ஸ் இவர் வந்து வெளிய அனுப்பவும் எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுவும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதான். பட் இருந்தாலும் ஒரு சமயம் ஃபேமும் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இதெல்லாம் ஓகே. நான் இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட எடுத்து வைக்க விரும்புறேன். அவர் பண்றது ஒரு நார்மல் செலிப்ரேஷன் மாதிரி தான் எனக்குமே தோணுது. அவர் பண்ற செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பேட்ஸ்மேனை டென்ஸ் பண்ணுது. அதாவது அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுது. அவங்க வந்து திரும்ப சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. எல்லாமே ஓகே தான். பட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்து செலிப்ரேட் பண்றத நான் அந்த அளவுக்கு வந்து அந்த கத்தி செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஜஸ்ட் செலிப்ரேஷன் மாதிரி தான் நான் பார்க்கிறேன். பட் திக்வேஷ் ராத்தி பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா பேட்ஸ்மேன்ஸை ட்ரிகர் பண்ணுதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன். பேட்ஸ்மேன் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அதை ஏத்துக்கிறாங்க. பட் பவுலர் செலிப்ரேட் பண்ணா ஏத்துக்க மாட்றாங்களே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ திக்வேஷ் ராத்தி அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு சஸ்பென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு மேட்சுக்கு. ஸோ இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ஓகே தானா? இல்ல இதை நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.